ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உருண்டை குழம்பு தான். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, சின்ன சீரகம், வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அது நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு குழம்பு மசாலா 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிடணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் மூடி வச்சுப்போம். மூடி வச்சு நல்லா பச்சை வாடை போகிற தட்டியும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இனிமே கடலைப்பருப்பு, சீரகம், 2 வத்தல், இஞ்சி, பூண்டு, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், புதினா எல்லாத்தையும் அரைச்சி வச்சதை கூட நான் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி போட்டிருக்கேன். கடலைப்பருப்பை நம்ம ஊற வைக்கணும். உடனே கிளறக்கூடாது. கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டேன்னா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.